திவ்யாவும் வியானாவும் அம்மி அரைச்சிட்ருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து தான் அரைச்சிட்ருக்காங்க. வியானாவுக்கு வந்ததுலேருந்தே சாண்ட்ரா மேலே பயங்கர காண்டு. அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்கன்னு. அவங்க யாருக்காச்சும் அவங்க 2 பேத்துக்கும் என்ன பேக் ஸ்டோரி இருந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஊர் கிழவின்னு சொன்னாங்க, கிறிஸ்டோஃபர் மூஞ்சின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நடிக்கிற ஆஸ்காரே கொடுக்கலாம் அவளுக்கு அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வந்துட்டு 2 பேரும் அந்த உரல் அரைச்சிட்ருக்கும்போது திவ்யா கேட்குறாங்க, யாரெல்லாம் சீக்கிரமாக 4-5 பேர் அனுப்பிச்சி விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், பாரு வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு வியானா சொன்னாங்க, இல்லை அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஆனால் காதில் ரொம்ப கம்மியான வாய்ஸில் பேசுகிறாங்க. 2 பேரும் கண்டிப்பாக வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏன் அப்படின்னோடனே, இல்லை அது அப்படி தானே கொடுத்துட்டாங்களேன்னு இருக்குது, அதாவது ரெட் கார்டு கொடுத்துட்டாங்களேன்னு எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குங்கிற மாதிரி வியானா சொல்கிறாங்க. உடனே இவங்க திவ்யா கேட்குறாங்க, உனக்கு என்னடி அவங்களுக்கு கொடுத்தாங்கங்கிறது உனக்கு காண்டா, இல்லை இவங்க இந்த ஆளுக்காக வேண்டி கொடுத்துட்டாங்கங்கிறது காண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது சாண்ட்ராவுக்கு வேண்டி கொடுத்துட்டாங்களேங்கிறது காண்டான. ஆக்சுவலாக சாண்ட்ராக்காக கொடுக்கல, அவங்க புஷ் பண்ணதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்துட்டு இப்படி கேட்குறாங்க, சாண்ட்ராக்காக கொடுத்துட்டாங்கன்னு உனக்கு காண்டான்னு திவ்யா கேட்குறாங்க. உடனே அதுதான் அப்படிங்கிறாங்க, சாண்ட்ராக்காக பாரு கமர்தனுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்களேன்னு தான் வியானாவுக்கு கோபம் போல இருக்குது. அது அவங்க சொல்கிறாங்க. நேற்றுக்கும் வந்திருக்கும் போது சொல்லியிருப்பாங்க, எங்கள் அம்மாவுக்கு பார்வை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னு கேட்கும்போது அதில் ரொம்ப போல்டு அப்படிம்பாங்க. அப்போ அரோரா கேட்பாங்க, போல்டு எனஃப் டு புஷ் ஃப்ரம் த காரா அப்படின்னு கேட்பாங்க. கார்லேருந்து புஷ் பண்ணுற அளவுக்கு போல்டாக இருக்காங்களே அதனாலே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஹே அப்படி பேசாத அரோரா அப்படின்னு சொல்லிட்டு வியானா வந்து கண்டிச்சிருப்பாங்க அந்த இடத்துல. நேற்று கூட எங்கிட்ட யாரும் கேட்டிருந்தீங்க, யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக பாரு கமர்தன் வரதுக்கு சான்ஸே இல்லை. அதை தான் வியானாவும் இப்போ சொன்னாங்க, 2 பேரும் கண்டிப்பாக வரமாட்டாங்க, இந்த ஷோக்கு எதுக்காகவும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெட் கார்டுக்கும் நார்மல் எவிக்ஷனுக்கும் அதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெட் கார்டு கொடுத்தா திருப்பி எடுக்க மாட்டாங்க, நார்மல் எவிக்ஷனாக இருந்தால் திருப்பி வருவாங்க. பட் இன்னொருத்தர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, மஹத் ரெட் கார்டில் தான் போனார் ஆனால் திருப்பி வந்தாருன்னு. எனக்கு சத்தியமாக அந்த சீசன்லாம் எனக்கு மறந்து போச்சு. ஸோ அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.